கன்னி ராசிக்கு வடிவமே பெண் தானே. ஆமா அபிராமி அன்னையும் ஒரு பெண் தான். ஆமா. அந்த பெண்ண கன்னியா போற்றி புகழ்ந்த பாடல்கள் இருக்கா? அபிராமி அந்தாதி அன்றாடம் படிக்கிறவர்களுக்கு இந்நேரம் இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்க தினமும் படிக்கிறாங்க. பாடல் எண் 40. வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணதற்கு அந்நியள் அல்லாத கன்னியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே. விண்ணவர்களே போற்றக்கூடிய உயர்ந்த ஒளி வீசக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அபிராமி தாய் நாம பக்கத்திலேயே இருந்து பாக்குறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி அபிராமி அன்னைய இங்க சொல்றாரு பாரு. வானுதல் கண்ணியை, அந்த கண்ணிங்கிறது இந்த கண்ணி கிடையாது, கன்னி பெண் கிடையாது. வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணியையும் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு போனதற்கு எண்ணிய எண்ணம் ஒன்றோ முன்செய் புண்ணியமே அப்படின்னு பாடுறார். இந்த பாடலை கன்னிராசியில பிறந்தவங்க அன்றாடம் படிக்கிறதுனால அவருடைய சுயபலம் பெருகும். அபிராமி அன்னையுடைய பரிபூர்ண அருள் இதன் வழியாகவும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தொடர்படுத்தி சொல்லலாம். அதனால நம்பிக்கையும் விருப்பம் உள்ளவங்க அபிராமி அந்தாதி நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அந்த அபிராமி அந்தாதி பத்தி தொடர்படுத்தி ஜோதிடத்தை தொடர்படுத்தி பேசினதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவங்க கூட இங்க இருந்து வேலை பாக்குறவங்க தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அபிராமி அந்தாதி படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம கேட்கும்போது தினமும் நமக்கு ஒரு 4-5 பேர் அலைபேசியில் தொடர்பு கொள்றாங்க. எல்லாருமே நாங்க அபிராமி அந்தாதி படிக்கிறோம், இவ்வளவு நாள் படிக்கிறதுக்கு இப்ப நீங்க சொல்லி நாங்க படிக்கும்போது இன்னும் எங்களுக்கு ஊக்கம் கிடைக்குது அப்படின்னு தொடர்ந்து அவங்க ஊக்கம் பெறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தாயினுடைய கருணை தான். தொடர்ந்து இன்னும் மற்ற ராசிகளுக்கு நாம என்னென்ன பாடல் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுவோம். நன்றி.